வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி அதிகனவாகி அரணனவாகி அவர் மேலாம் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வர வேணும் மகவதியாகி மருகுவளாதி மகிழ்களில் கூறும்படி போனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமமுடையோனே ஜககணச்சேக தகுதி மிட்டோதி திமியன். ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். சென்ற பதிவில் நாம் முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை வழிபட்டு பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பக விநாயகரை தரிசித்து இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் அவனுடைய சகோதரனான குண்டுதோராடும் குமரனை தரிசிக்கலாம். குண்டுதோராடும் குமரனை குவலையத்தோரெல்லாம் வழிபடும் பல குன்றுகள் இருக்கின்றன. குறிப்பாக அறுபடை வீட்டில் 5ஆம் படை வீடான திருத்தணியை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். திருத்தணியில் உள்ள அழகான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடல் மட்டத்திலிருந்து 700 அடி உயரத்தில் மலை குன்றுகளுக்கு மேல் ஒரு கிரீடம் போல இருபுறங்களும் இயக்கத்தக்க பரந்த காட்சியை கொண்ட மலைகளின் மத்தியில் இது அமைந்திருக்கின்றது. இந்த தலமானது சென்னையிலிருந்து பாம்பே செல்லும் இருப்புப்பாறை வழியில் அரக்கோணத்திற்கு வடக்கே 13 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து மேற்கே திருவள்ளூர் வழியாக 87 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து வடக்கே 37 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பதியிலிருந்து தெற்கே 66 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது. இந்த தலத்திற்கு எல்லா வழித்தடங்களிலிருந்தும் பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து வசதி இருப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும். குண்டுதோராடும் முருகப்பெருமான் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக முருகப்பெருமான் கிரீடத்தில் ஜொலிக்கும் வைரக்கல்லாக இந்த திருத்தலம் பிரகாசமாக உள்ளது. முருகக்கடவுளின் பெயர் தணிகாதலம் எனவும் கூறப்படுகின்றது. முருகப்பெருமான் தேவர்களின் துயரம் நீங்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை மணந்து கொள்ள வேடருடன் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு கோபமும் தணிந்து அமர்ந்த தலம் இந்த தலமாகும். ஆதலால் இதற்கு தணிகை என பெயர் அமைந்தது. தேவர்களின் அச்சம் தணிந்த இடம், முனிவர்களின் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம், அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை ஆகியவற்றை தணிக்கும் இடமானாலும் இதற்கு தணிகை என்று பெயர் வந்தது. முருகப்பெருமான் தன் கிரியாசக்தியாகிய தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார் போல திருத்தணிகள் தன் இச்சாசக்தியாக வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ந்து இணைந்து வீற்றிலிருந்து அருள்கிறார். மேலும் இக்கடவுளை 5 குறிப்பிட்ட தினங்களில் தொடர்ந்து வழிபட்டும் பக்தர்கள் கடவுளின் ஆசியை பெற்றும் அவரது வாழ்க்கையில் அரிய பேறுகளை பெற்றவர்கள் ஆகின்றார்கள். திரேதாயுகத்தில் ராவணனை போரில் வென்று அதனால் ஏற்பட்ட பாவத்திற்கு பரிகார பூஜைகள் செய்ய ராமேஸ்வரம் சென்று திரும்பும் வழியில் சிவபெருமான் கேட்டுக்கொண்டதற்கெனங்க திருத்தணியில் முருகப்பெருமான் வழிபட்டு மனச்சாந்தி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது. துவாபர யுகத்தில் அர்ஜுனன் தென்பகுதிக்கான தீர்த்த யாத்திரை செல்லும் வழியில் இந்த திருக்கோயிலில் சுவாமி தரிசித்து ஆசி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. திருத்தணியில் முருகனை வழிபட்டு தாரகாசுரனால் கவரப்பட்டு தமது சக்கரம் மற்றும் சங்கு முதலியவற்றை திருமால் மீண்டும் பெற்றார். அவர் உண்டாக்கிய விஷ்ணு தீர்த்தம் மலையின் மேல் கோயிலுக்கு மேற்கே உள்ளது. திருத்தணியில் பிரம்மதேவர் முருகப்பெருமானை பூஜித்து படைப்பு தொழில் செய்யும் ஆற்றலை திரும்ப பெற்றார். மேலும் சூரபத்மனால் கவரப்பட்ட தமது செல்வங்களையும் முருகன் அருளால் திரும்ப பெற்றார். கலைமகளும் இந்த தலத்தில் முருகனை பூஜித்தாள். கிழக்கே மலையடிவாரத்திலிருந்து மலைமேல் ஏறி செல்லும் வழியில் பாரித்தொலையில் மலைப்படிகளை அடுத்த வடப்பக்கத்தில் பிரம்மதேவர் உண்டாக்கிய பிரம்ம தீர்த்தம் இருக்கின்றது. இது பிரம்மச்சுனை என்று அழைக்கப்படுகிறது. இதன் தென்கரையில் பிரம்மேஸ்வரர் கோயில் அமைந்திருக்கின்றது. சூரபத்மனால் தேவலோகத்திலிருந்து கவர்ந்து கொண்டு செல்லப்பட்ட சங்கநிதி, பருமநிதி, காமதேனு, சிந்தாமணி, கற்பகத்திரு முதலிய செல்வங்களை மீண்டும் பெறுவதற்காக இந்திரன் முருகன் இங்கு பூஜித்தான். திருத்தணிகை முருகன் இங்கு வந்து பூஜித்ததால் மலைக்கு தென்புறத்தில் உள்ள உசனையில் நீரோற்பல மலர்கொடியை நட்டு வளர்த்து அதன் பூக்களை கொண்டு காலை மாலை நண்பகல் என்று 3 வேளைகளும் இந்திரன் முருகனை பூஜித்தான். அதுபோல் அவன் ஸ்தாபித்து வணங்கி அருள் பெற்ற விநாயகருக்கு செங்கநீர் விநாயகர் என்று பெயர். இதனால் அவன் உண்டாக்கப்பட்ட நீரோற்பல மலர்ச்சொனை இந்திர நீரோச்சனை என்று பெயர் பெற்ற தீர்த்தமாக மலைக்கோயில் தெற்கு வயலுக்கு நேராக இருக்கின்றது. இது கல்கார் தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தீர்த்தத்தின் நீர்தான் சுவாமியின் திருமுழுக்கிற்கும் திருமடை பள்ளிக்கும் மற்றும் பூஜை செய்வதற்கும் தனிச்சிறப்பாக கொண்டு வரப்படுகின்றது. இந்த வேறு வகைகளும் நாம் பயன்படுத்துதல் ஆகாது.
பதி, பசு, பாசம் என்னும் இறை, உயிர், தலை ஆகிய முப்பொருளையும் இயல்புகளை கூறும் சைவ சித்தாந்த நுட்பங்களை இங்கு முருகனை வழிபட்டு திருநந்தியத்தேவர் அறிவுறுத்தப் பெற்றார். ஆக இப்படி பல தெய்வங்களும் பல கடவுள்களும் இந்த முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பு. நாமும் சென்று வழிபடுவோமே. என்ன சொல்கிறீர்கள் நண்பர்களே? வாருங்கள், கண்டிப்பாக இந்த திருக்கோயில் தரிசனம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளி கணவல் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையோ தடி கிளியே, உள்ளம் குழையோ தடி கிளியே, ஊனுரு குதடி கிளியே, ஊனுரு குதடி கிளியே, ஊனுரு குதடி. ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடிய திருத்தலத்தினை பற்றி சிறிது விரிவாக சொல்ல விரும்புகின்றேன். வைஷ்ணவர்களுக்கு 108 திவ்ய தேசம் என்பது மிகவும் சிறப்பான. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.